ஆனி ஸ்டோர் ரொம்ப இன்றைக்கி விறுவிறுப்பாக போகுது. அது என்ன சீன் பார்க்கலாம் வாங்க. இங்கே பாருங்கள், முதல்ல பார்த்தீங்கன்னா நம்ம குமரவேலுக்கு அரிசியை கட்டித்தர மாட்டேன்னு சொல்லிடுறாங்க. வீட்டில் எல்லோரும் கும்பலாக பேசுகிறாங்க. ஏன் கட்டித்தர மாட்டேன்னு கேட்டதுக்கு பழனிவேல் பார்த்தீங்கன்னா, இவன் ஒரு பொறுக்கி புறம்போக்கு, இவனுக்கெல்லாம் எதுக்கு நம்ம பொண்ணை கொடுக்கணும் அப்படின்னு கேட்டு கேவலமாக அசிங்கம் பற்றி அமுச்சிட்டாங்க. இவனுக்கோசம் போனதுக்கு நானும் அம்மாவும் தான் தேவையில்லாத அசிங்கப்பட்டுட்டு வந்தோம். அத்தனை பேரும் முன்னாடி எங்களுக்கு தலை குனிஞ்சு அவமானம் தான் அப்படின்னு சொன்னதுக்கு, என்னது என்னையே வேணான்னு சொல்லிட்டாங்களா, என்னையே பிடிக்கலன்ட்டாங்களா, நீங்கள் அரிசிக்கிட்ட கேட்க வேண்டியதானே, அரிசி தாண்டா உனக்கு பிடிக்கலன்னே சொன்னா அப்படின்னு சொல்கிறாங்க. அரிசி எனக்கு பிடிக்கலன்ட்டாளா, அவளுக்கு அவ்வளோ திமிரா, என்னை விட அவனுக்கு நல்ல பையன் வேறு எங்கன்னு கிடச்சிருவானா அப்படின்னு கேட்குறாங்க. என்னோட நல்ல பையன் அவனுக்கு வேறு எங்கே தன்னாலும் கிடைக்காது, ஆனால் என்னையே வேணாம் சொல்லிட்டல, அவளுக்கு இருங்க அப்படின்னு சொல்கிறான். ரொம்ப அப்படியே டெரர் ஆகிட்டான். நம்ம எல்லோரும் பார்த்து வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் ஆச்சரியப்படுற மாரி அந்தளவுக்கு கடுப்பாகி கத்துறான். அதுக்கு நம்ம முத்துவேல் பார்த்திங்கன்னா, உனக்கு பொண்ணு தர மாட்டான்ட்டாங்கன்னா அது அவங்களோட விருப்பம், இதுக்கடுத்தது உனக்கு வேறு எங்கன்னா நாங்கள் பொண்ணு பார்த்து வைக்கிறோம், அவள் தான் உனக்கு பிடிக்கலன்ட்டால, இதுக்கடுத்து நீ அவளுக்கெல்லாம் போய்ட்டு எந்த பிரச்சனையும் பண்ணாதேன்னு அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே பார்த்திங்கன்னா, அது எப்படி நான் கேட்பேன், இதுக்கடுத்தது அவளை என்ன பண்ணுறன்னு மட்டும் பாருங்கள், அவளை சும்மாவை விடுவேன், என்னையே பிடிக்கலன்ட்டால அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பயங்கரமாக அந்த வீட்டையே ஒரு அலற வைக்கிற மாரி பார்த்திங்கன்னா நம்ம குமரவேல் கத்தின்னுக்கிறாரு. மற்ற பேரும் விட்றா, அந்த பொண்ணு தான் உனக்கு பிடிக்கலன்ட்டால, உனக்கு வேறு பொண்ணு பார்த்துக்கிறேன் அவங்க அப்பா சொல்லியும் கேட்கல, அவளுக்கு நான் என்ன பண்ணுறேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு கோவமாக கிளம்பி போகிறாரு. எங்கே போகிறாருன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே அரசி போகிற வழியில் போய்ட்டு வண்டியை நிறுத்திட்டு, நில்றி, உனக்கு இன்னும் அவ்வளோ நிற்கலா, என்னையே பிடிக்கலன்னு நிற்கிற, உனக்கு இன்னும் என்னோட உனக்கு வேறு எந்த நல்ல பையன் கிடச்சிருவானா, என்ன மாரிலாம் நல்ல பையன் உனக்கு கிடைக்க மாட்டான்டி, நான்லாம் உன்னை எப்படி தாங்குவேன் தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏய் போட அப்படின்றா. அதுக்கு நம்ம குமரவேல் பார்த்தீங்கன்னா, ஏய் என்ன உனக்கு அவ்வளோ நிற்கலா அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாரு பயங்கரமா. ஏய் உன் மூஞ்சி கூட என்னை பார்க்க பிடிக்கலடா, நீ போடா கம்முன்னு, உன்னை தான் நான் பிடிக்கலன்ட்டல, நீ எது வந்தாலும் எங்கள் வீட்டில் போய் பேசிக்கப்போ, நான் உனக்கு பிடிக்கலன்ட்டேன், எங்கள் அப்பா கிட்டே இல்லை எங்கள் அண்ணன் கிட்டலாம் சொன்னோம், உனக்கு அது என்ன அவன் தெரியும்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம குமரவேல் பார்த்தீங்கன்னா, நீ அவன்கிட்ட வேணா போய் சொல்கிறீ, இதுக்கத்து எனக்கு பயமே இல்லை, உன்னா நெக்கிலேருந்து என்னையே பிடிக்கலன்னு சொல்லியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆக்ரோஷமாக கத்துறாரு. அந்த இடத்துல இருக்கிற சுற்றி முற்றி இருக்கிறவங்க எல்லாருமே இவங்களை ஒரு மாதிரியாக பார்த்துட்டு போகிறாங்க. உடனே அரசிக்கு ரொம்ப அசிங்கமாயிடுது. என்ன இவன் இப்படி வந்து ரோட்டில் இப்படி கத்துறானே அப்படின்று பார்க்குறாங்க. அவன் ஆனால் கத்துறது அப்போ கூட குமரவேல் நிறுத்தவே இல்லை, பயங்கரமாக கத்துறான். அப்புறம் அரசியை இதுமாரிலாம் கத்தின்னு இருக்காதுறான், எனக்கு காலேஜுக்கு டைம் ஆகிடுச்சு, நான் கிளம்பணும் அப்படின்றாங்க. ஆனாலும் கேட்க மாட்றான். ஏய் அப்படி தாண்டி பேசுவேன், என்ன என்னையே பிடிக்கலன்றல அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா ஹீரோ சார் அங்கே வந்து நிற்கிறாரு. நம்ம பாருங்கள் பயணமாக வந்து, ஏய் உனக்கு என்னடா பிரச்சனை, நீ என்ன அரிசி கூட எப்போ பார்த்தாலும் பிரச்சனை பண்ணுற, ஏய் உனக்கு என்னடா பிரச்சனை, எப்போ பார்த்தாலும் என் வழியில் குறுக்கில் வரேன்னு நம்ம ஹீரோ சாரை வந்து குமரவேலை தள்ளி விடுறாரு. உடனே பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ பார்த்திங்கன்னா, இதுமாரிலாம் பண்ணாது அரிசி, உங்களுக்கு எதனா தேவையில்ல பிரச்சனையா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு குமரவேல் அதுக்கு பார்த்தீங்கன்னா, ஏய் நீ தேவையில்லாத ப்ரோ மேலாம் கை வைக்காதீங்க அப்படின்றாங்க. அதுக்கு அவர் பார்த்தீங்கன்னா, அப்படி தாண்டா அடிப்பேன், தேவையில்லாத என்னடா பண்ணுவோம் அப்படின்னு போனதுக்கு ஒரு கால் வந்து எட்டி விட்றாங்க. அது யாருன்னு எல்லாம் யார் நம்ம தான் அடிக்கவே இல்லையே, யார் அப்போ எட்டி விட்ருப்பான்னு எல்லாம் யோசிக்கிறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா நம்ம பாண்டியன் தான் மாதம் வந்து எட்டி உடச்சிருப்பார். உடனே எல்லாருமே ஆச்சரியமாக பார்ப்பாங்க. நம்ம குமரவேலுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, என்னடா நம்மளை இப்படி எட்டு ஒதிக்கிறீங்க அப்படின்னு ஏந்திருக்கிறாரு, என் மேலே காலை வச்சிட்டிங்களான்னு. உடனே பாண்டியன் செம்மடி அடிக்கிறாரு போட்டு குமரவேலை பின்னுன்னு பின்னி, இதுக்கத்தி என் பொண்ணு வழியில் குறுக்கில் வந்தேன்னு வச்சுக்கேன், உன்னை அதோட வெட்டி புலி போட்டு போயிடுவேன் அப்படின்ட்டு ரொம்ப டெரராக பேசுகிறாரு. எபிசோடு இதோட முடியுது.